ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டையை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது நிரந்தரமாக நமக்கு இந்த ரிசல்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னா கருவேப்பிலை தாங்க. இந்த கருவேப்பிலை வச்சு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் தரக்கூடியது. இது அப்படி இல்லை, பெர்மனெண்ட்டாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இதில் நிறைய இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஹேர் டை தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையே இல்லை. கொஞ்சமாக சேர்த்து சீக்கிரமாக நம்ம டக்குன்னு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கருவேப்பிலையை ஒரு கொத்து அளவுக்கு பறிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஹேர்னுடைய லென்த்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி கருவேப்பிலையை பறித்து உருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருவிட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது பூச்சிகள்லாம் இருக்கும், அதனால் எப்போவுமே வாஷ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும். இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வறுபட்டு வந்துடும். நல்ல ஹீட் அதிகமாக அப்சர்வ் ஆகும், அதனால் நல்லா வறுபட்டுரும். அதனால் கண்டிப்பாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இரும்பு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் தாங்க எடுத்துருக்கோம். அதாவது 4 பாதாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பாதாம் நம்ம ஹேரை நல்லா ஒரு பிளாக் ஆக்கி கொடுக்கும். எப்படின்னா, நார்மலாகவே இந்த பாதாம் எடுத்து அடுப்பில் காட்டி நல்லா சுட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கல்லில் உரசிட்டு அதில் ஆயிலோ அல்லது அலோவேரா ஜெல்லோ மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அங்கங்கே டச்சப் பண்ணோம்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் நம்மளுடைய ஹேர் ஒயிட் ஹேர் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகி தெரியும். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும். அடுத்து இந்த பாதாமோட நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்றதையும் வீடியோவே பார்க்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நல்லா கருப்பாக வரணும், அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ உருவி வச்சுருந்தோமோ அவ்வளோ கருவேப்பிலையும் இதில் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் நார்மலாக கொஞ்சம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் காஞ்சி கூட இருக்கும். அந்த மாதிரி கருவேப்பிலையாக இருந்தால் கூட தாராளமாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாதாமும் வறுபடுது, அது கூட கருவேப்பிலையும் சேர்ந்து வறுபடுது. நல்லா வறுபட்டு வரட்டும், நல்லா கருப்பாக மாறணும். அந்தளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நார்மலான கடாய் யூஸ் பண்ணி நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும். இதே இரும்பு கடாய்னா உங்களுக்கு சீக்கிரம் வறுபட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு, புகை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே அந்த கருவேப்பிலையும் பாதாமும் நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா அப்படியே ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா குத்தி விட்டாலே நல்லா உடையுது. அந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. பாதாம் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், எப்படி எந்த கலரில் வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், எந்த அளவுக்கு கருப்பாக வறுபட்டுருச்சு, நல்லாவே வறுபட்டுருச்சு. கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஒரு சவுண்டு வருது பாருங்கள், கலகலன்னு. அந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆனியன் தாங்க எடுத்துருக்கோம். அதாவது பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கோம்.
இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு நல்ல துருவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கூட ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்து நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய வந்து சேர்த்துறாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஆனியனில் நல்ல ஜூஸ் வரும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா இந்த வடித்து ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வடிகட்டி வச்சுட்டு நம்ம இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அப்படியே உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கழுவி அதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும். இப்போ நம்ம ஜூஸை தனியாக எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆனியன் சேர்த்து நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. லென்த்தான ஹேராக இருந்தால் மட்டும். ஷார்ட்டான ஹேர்னால் தாராளமாக இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் போதும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தான் ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கருவேப்பிலையும் பாதாமும், அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுக்கணும். சூடோடு நீங்கள் அரைச்சி எடுத்துடாதீங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நான் நைஸாக நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுக்கணும். இப்போ நாம் அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் நான். சப்போஸ் உங்களால் அரைச்சி இந்த மாதிரி நைஸாக எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு சலடை வச்சு சலித்து பவுட்ரு தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு. நம்ம பாதாம்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால அரைபடாமல் கூட இருக்கலாம். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா நான் நைஸாக அரைஞ்சி வந்துடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை இரும்பு கடாயில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே தேவைப்படுது. அதனால் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். எப்படி ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எனக்கு வந்துச்சு. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஆனியன் ஜூஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு லிக்விடாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருன்னு வந்திருக்குன்னு. நல்லா கருப்பாக வந்திருக்கு. பாருங்கள் நல்ல ஒரு கருப்பு நிறத்தில் வந்திருக்கு. அப்படியே மை மாதிரி ஒட்டிக்குங்க கையில். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹேரை வந்து பிளாக் ஆக்கி கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஹேர் வந்து நேச்சுரலாக அப்படியே பிளாக்காக மாறுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு தான் இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்ப்போம். அதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் நல்லா ஊறி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது.
ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா அவரி பொடி தாங்க. இந்த அவரி பொடியை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. ஆனியன் ஜூஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆனியன் ஜூஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கூடையே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நமக்கு சூப்பரான ஹேர் டை கிடச்சிருச்சு. இந்த ஹேர் டையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது அதிகமான நரைமுடிகள் இருக்கிறவங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றவங்க வந்து மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இளநரையாக இருக்கட்டும் அல்லது முதுநரையாக இருக்கட்டும் எல்லாமே காணாமலே போயிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் டை இப்போ என்னுடைய ஹேரில் தான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹேரை பாருங்கள், எவ்வளோ நரைமுடிகள் இருக்குது. நிறைய நரைமுடிகள் இருக்குது. வெளியில் பார்த்தா தெரியாது, உள்ளே அவ்வளோ ஹேர் வந்து ஒயிட்டாக இருக்கும். இப்போ நான் ஹேர் டை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேர் வந்து ஆயில் இல்லாமல் சுத்தமாக நீட்டாக க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயில் இருக்கவே கூடாது, இருந்தால் நமக்கு ரிசல்ட்டே வராது. இந்த ஹேர் டையை நான் வந்து என்னுடைய கைகளாலே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கையிலலாம் ஒட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஹேர் ஃபுல்லாக ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முன்னெற்றி பகுதியில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் போட்டு போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூ பாய்.